ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு மெடிசின் எடுத்துக்கிறது தான் ஒரே வழி அப்படிங்கிறது மட்டும் இல்லை. உணவு பழக்கவழக்கம், வாழ்வியல் மாற்றங்கள்னு சொல்லக்கூடிய உடற்பயிற்சி செய்கிறது, போதுமான அளவு தூக்கத்தை பயிற்சி பண்ணுறது, சர்க்கரை மற்றும் ஆல்கஹால் அளவை குறைக்கிறது மூலமாகவும் நம்ம இரத்த அழுத்தத்தை குறைக்க முடியும். பெரும்பாலும் இரத்த அழுத்தம் அப்படிங்கிறது எந்த விதமான அறிகுறியும் இல்லாமையே நம்ம உடம்புக்குள்ளே வர ஆரம்பிக்கும். நம்ம அப்பப்போ பிளட் டெஸ்ட் எடுக்கிறது மாதிரி இரத்த அழுத்தத்தை சோதிக்கிறது மூலமாக நமக்கு எந்த அளவு பிளட் ப்ரெஷர் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்வியல் மாற்றங்களை மாற்றுறது, அது கூடவே டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது மாதிரியான விஷயங்கள் மூலமாக நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். கவனிக்காமல் விடக்கூடிய இரத்த அழுத்தம் அப்படிங்கிறது உங்கள் இதயத்தை பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம நரம்புகளை பாதிக்கிறதுனால ஸ்ட்ரோக் மாதிரியான நிறைய நாள்பட்ட வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். இங்கே இரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய நிறைய வழிகளை நம்ம சொல்ல போகிறோம். அந்த வழிகளை பின்பற்றி உங்களுடைய பிளட் ப்ரெஷரை நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். வாங்க அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். உடற்பயிற்சி செய்கிறது, அதாவது ரிசர்ச் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, தொடர்ச்சியாக நீங்கள் உடற்பயிற்சி செய்யும்போது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் வரைக்கும் உங்களுடைய இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க. நீங்கள் தொடர்ச்சியாக தினமும் உடற்பயிற்சி செய்யும்போது என்னாகும் அப்படின்னா, உங்களுடைய இதயம் சீராக துடிக்க ஆரம்பிக்கும். ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறதுனால எஃபர்ட்டே இல்லாமல் உங்கள் ஹார்ட் பம்ப் பண்ண ஆரம்பிக்கும். இரத்த குழாய்கள் பார்த்திங்கன்னா விரிவடைஞ்சு உங்களுடைய பிளட் ப்ரெஷர் மெயின்டைன் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் எடையும் மேனேஜ் பண்ணப்படும். உடற்பயிற்சியை மேம்படுத்தக்கூடிய முக்கியமான சில டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிகளில் நடந்து போகிறது, எப்போவுமே பைக் காரை யூஸ் பண்ணாமல் நடந்து போகிறது, சின்ன சின்ன விஷயங்களுக்காக நீங்கள் கடைக்கு போகிறதுக்காக நடந்து போகிறது மாதிரியான விஷயங்கள், தோட்ட வேலைகள் செய்கிறது, சின்ன சின்ன ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுறது, சின்ன சின்ன விளையாட்டுகளான ஷட்டில் கார்க் விளையாடுறது, கிரிக்கெட் விளையாடுறது மாதிரியான விளையாட்டுகளில் ஈடுபடுறது மாதிரியான விஷயங்கள் மூலமாகவும் உங்களுடைய பிளட் ப்ரெஷரை நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். சர்க்கரை மற்றும் சர்க்கரை சார்ந்த உணவுகளை குறைவாக எடுத்துக்கிறது. சர்க்கரை மற்றும் சர்க்கரை சார்ந்த உணவுகள்னு சொல்லக்கூடிய கார்போஹைட்ரேட்டை குறைவாக எடுத்துக்கிறது பிளட் ப்ரெஷரில் பெரிய அளவு இம்பேக்டை உருவாக்குறதா நிறைய ஆய்வுகள் சொல்லுது. குறிப்பாக உடல் எடை அதிகமாக இருக்கவங்க இந்த கார்போஹைட்ரேட் உணவுகளை குறைவாக எடுத்துக்கிறது மூலமாக பிளட் ப்ரெஷரில் பெரிய லெவலில் மாற்றங்களை உருவாக்க முடியும்னு நிறைய ஆய்வுகள் சொல்லுது. நெக்ஸ்ட், நம்ம எடுத்துக்கக்கூடிய சால்ட்டோட அளவை கம்மி பண்ணுறது. சோடியம் குளோரைட் அப்படிங்கிற சால்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம உணவில் எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். இது நம்மளுடைய இரத்த அழுத்தத்தை அதிகப்படுத்தக்கூடும். இதற்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டாசியம் அதிகமான உணவுகளை போதுமான அளவு எடுத்துக்கிறது. வாழைப்பழம், ஆப்பிள் மாதிரியான உணவுகள் எடுக்கும்போது ஏற்கனவே நம்ம உடம்புல உள்ள சால்ட்டை இது வெளியேற்றிடும். மேனேஜ் யுவர் வெயிட். உடல் எடை அப்படிங்கிறது உங்களுடைய ஹைட்டுக்கு தகுந்த அளவு இருக்கணும். அதற்கு கூடவோ குறைவோ இருக்கக்கூடாது. இப்படி மெயின்டைன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்கும். உங்களுடைய உடல் எடை உங்கள் ஹைட்டுக்கு அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, உங்கள் இதயம் அதிகமாக வேலை பார்க்குற மாதிரி ஆகும். இதற்காக பிளட் ப்ரெஷரும் அதிகமாகும், உங்களுடைய ஹார்ட் ரேட்டும் அதிகமாகும். இடையே சமநிலையில் வச்சுருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, மூவ் பண்ணுறது, அதாவது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நடந்து போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கிறது, உணவோட அளவை போதுமான அளவு மட்டுமே எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக உங்களுடைய உடல் எடையை உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருக்க முடியும். அடுத்து, இதயத்திற்கு உகந்த உணவை எடுத்துக்கிறது, அதாவது டேஷ் டயட்னு சொல்லுவாங்க. பழங்கள், காய்கறிகள், முழுமையான தானியங்கள், நட்ஸ், அதுக்கப்புறம் லீன் மீட்னு சொல்லக்கூடிய மீன், கோழி இறைச்சி, இந்த மாதிரி எடுத்துக்கிறது. நிறைய பீன்ஸ் எடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ஹெல்த்தியான ஃபுட். அதே சமயம் ப்ராசஸ்டு ஃபுட், அதிக சர்க்கரை நிறைந்த உணவுகள், ஆடட் சுகர், இது எல்லாம் குறைச்சிக்கிறது மூலமாக உங்கள் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்க முடியும். அவாய்டு ப்ராசஸ்டு ஃபுட். ப்ராசஸ்டு ஃபுட்னா என்ன? ஒரு ஃபுட் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதில் நிறைய சால்ட் ஆட் பண்ணி, சுகர் ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் பெரும்பாலும் அன்ஹெல்த்தியான ஃபேட்டு தான் இருக்கும். இந்த உணவுகளை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. எந்த மாதிரியான உணவுகள்லாம் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ்டு மீட், பேக் பண்ண ஃபுட், அதுக்கப்புறம் நிறைய சிப்ஸ், வறுக்கப்பட்ட உணவுகள், இது எல்லாமே ப்ராசஸ்டு ஃபுட்டு தான். மேனேஜ் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன்னா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது உங்களுடைய இரத்த அழுத்தத்தை அதிகப்படுத்தக்கூடும். ஸ்ட்ரெஸ்ஸை எந்த வழியில் நீங்கள் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல தூக்கம், நல்ல பாட்டு கேட்குறது, ஒரு சின்ன வாக் போகிறது, யோகா பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வழிகளில் நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். டார்க் சாக்லேட். சாக்லேட்லேயே டார்க் சாக்லேட்டில் ஃப்ளேவனாய்ட்ஸ் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் இருக்குது. இது பிளட் ப்ரெஷரை குறைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு நியூட்ரியண்ட். ஸோ நீங்கள் அடுத்து சாக்லேட் எடுக்கும்போது
சுகர் அதிகமாக உள்ள சாக்லேட் எடுக்காமல் டார்க் சாக்லேட்டை சூஸ் பண்ணி எடுங்க. இது ஒரு நாளைக்கு ஒரு 2லேருந்து ஒரு 3 பீஸ் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ப்ளட் ப்ரெஷரையும் குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அடுத்து டீப் ஸ்லீப். தூக்கம் அப்படிங்கிறது நம்ம உடல்நிலைக்கு ரொம்பவே ஒரு அவசியமான ஒன்று. ஒரு நாள் தூக்கம் கெடும்போது கூட உங்களுடைய இரத்த அழுத்தம் கூடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுடைய தூக்கத்தை நீங்கள் எப்படி முறைப்படுத்துறது பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில் தினமும் தூங்க போங்க. அது மட்டும் இல்லாமல் தூக்கத்திற்கு முன்னாடி காஃபி சாப்பிட்றது, டீ சாப்பிட்றது மாதிரி விஷயங்களை தவிர்த்துருங்க. ஒரு நாளில் எப்போ வேணாலும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஆனால் தூங்குறதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நைட் டைமில் மொபைல் பார்க்குறது, லேப்டாப் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுடைய கண்களை பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளூ லைட் உங்களுடைய தூக்கத்தையும் கெடுக்கிறதுக்கு வழிவகை பண்ணும். அது மட்டும் இல்லாமல் தூங்கக்கூடிய ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வெளிச்சம் உள்ள ரூமாக இருக்கணும், இருட்டு அறையாக இருக்கணும். அப்போ தான் அந்த தூக்கத்துக்கு உங்களை அது கொண்டு போகும். டேக் எ கார்லிக், அதாவது பூண்டு பார்த்திங்கன்னா இந்திய மருத்துவத்தில் மட்டும் இல்லாமல் சீன மருத்துவம், இந்த மாதிரி பல மருத்துவங்களில் ஒரு நல்ல மருந்தாக பரிந்துரைக்கப்படுது. கார்லிக்கை நீங்கள் பச்சையாக உங்களுடைய உணவுகளில் அதிகமாக சேர்த்துக்கொள்ள ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா, இது இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. டேக் அ குவாலிட்டி ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று தான். எல்லா உடல் நலத்தவருக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று. கிட்னி காம்ப்ரமைஸ்டாக உள்ள பேஷண்ட்டை தவிர மற்றவங்க எல்லாத்துக்குமே இந்த ப்ரோட்டீன் அப்படிங்கிறது தொந்தரவுகளை ஏற்படுத்தாத ஒரு உணவு. குறிப்பாக ப்ளட் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு ப்ரோட்டீன் அதிகமாக எடுக்கும்போது நீங்கள் அதிகமான கார்போஹைட்ரேட், ஃபேட் எடுக்கிறத குறைச்சிப்பீங்க. ஸோ உங்கள் டாக்டருடைய பரிந்துரையின் பேரில் நீங்கள் குவாலிட்டி ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. லிமிட் யுவர் ஆல்கஹால் இன்டேக். நீங்கள் ஆல்கஹால் எடுத்துக்கிறவராக இருந்தால் உங்களுடைய ஆல்கஹால் இன்டேக்கை லிமிட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நாளைக்கு அளவுக்கு மீறி, அதாவது 2 கிளாஸ்க்கு மேலே நீங்கள் ஆல்கஹால் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய ப்ளட் ப்ரெஷரை கூட்டுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். லிமிட் யுவர் காஃபி இன்டேக். இன்கேஸ் நீங்கள் காஃபி அதிகமாக சாப்பிட்றவங்களாக இருந்தால் உங்களுடைய காஃபியோட இன்டேக்கை பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 கப்புக்கு உள்ளே வச்சுக்கோங்க. சிலர் காஃபியை எடுத்துக்காதவங்களாக இருப்பாங்க. அவங்க காஃபி இன்டேக் பண்ணும்போது அவங்களுக்கு ப்ளட் ப்ரெஷர் கூடுறதா ஒரு ஆய்வு சொல்லுது. ஆனால் இதை பற்றிய ஆய்வுகள் இன்னும் நிறைய தேவைப்படுவதனால நீங்கள் காஃபி இன்டேக்கை லிமிட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. வாட்டர் இன்டேக். நம்ம தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு 1/2 லிட்டருக்கு மேலே வாட்டர் தண்ணி குடிக்கிறது, எந்திரிச்ச பிறகு ஒரு 2 மணி நேரத்துக்கு உள்ள ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம உடம்பை டீஹைட்ரேட் இல்லாமல் வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ப்ளட் ப்ரெஷரை குறைக்கிறதாகவும் ஆய்வுகள் சொல்கிறாங்க.